ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அமேசானில் கிரேட் ரீபப்ளிக் டே சேல் அப்படின்னு சொல்லி ஆஃபர் ஈவெண்ட் வந்துருச்சுங்க. இந்த நேற்றுலேருந்து 18ஆம் தேதி இந்த 5 நாளைக்கு இந்த ஆஃபர் ஈவெண்ட் இருக்குங்க. இந்த ஆஃபர் ஈவெண்ட் எப்படி இருக்குது, ஒர்த்லி அப்படின்னு சொல்லி தாங்க பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரீங்கன்னா நம்ம சேனலை மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மாதிராதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அழுத்தி ஆள் கொடுக்க மாதிராதீங்க. சரி வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஆஃபர் ஈவெண்ட்டில் மொபைல் ஃபோன்ஸுக்கு, ஃபேஷன் ஐட்டத்துக்கு, டிவி அண்ட் அப்ளைன்சஸ், அதே போல் ஏசி, சிம்னி இது மாதிரி எல்லாமே வாங்கிக்கலாங்க. எல்லாத்துக்கும் ஆஃபர் வந்திருக்குங்க. மேலும் ரெட்மி நோட் 13க்கு தான் இது வந்து பவர் பண்ணிக்கிறாங்க, ஸ்பான்சர் கொடுத்துருக்காங்க இந்த ஆஃபர் ஈவெண்ட்டுக்கு. நோ காஸ்ட் இஎம்ஐ இருக்குது, எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இருக்குது, எஸ்பிஐ கார்டுக்கு 10% இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. 3000 வரைக்கும் நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு மொபைல் ஃபோன்ஸ்க்குலாம் ஆஃபர் எப்படி வந்துன்னு சொல்லி பார்க்கலாங்க. ரெட்மி 13C வந்து 50 MP கேமரா கொண்டது 8000 ரூபாய்க்கு வந்திருக்கு அப்படின்னு இருக்கிறாங்க. ஐஃபோன் 13 வந்து 49,000 இருக்குதுன்னு இருக்கிறாங்க. அப்புறம் நாட் CE3 லைட் வந்து 14,500 இருக்கிறாங்க. இது மாதிரி ஒவ்வொரு மொபைலுமே நம்மளுக்கு வந்து ஆஃபர் ஈவெண்ட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அதுலேயும் ஃப்ளிப்கார்ட்லேயும் ஆஃபர் வந்துருக்குங்க. சாம்சங் கேலக்ஸி S23க்கு அது 54,000 தான், இங்கேயும் 54,000 தாங்க, ரெண்டுக்கும் 54,000. அப்புறம் ஹானர் 90 நானும் ஷாக் ஆகிட்டேன். என்னடா 40,000 34,000க்கு இருந்துச்சு ப்ரைஸு, 19,000 கொடுக்குறான்னு சொல்லி நான் ஷாக் ஆகிட்டேன். நானும் வியூ பண்ணி பார்த்தேன். அப்போ தான் தெரியும் 28,000 மொபைல் ஃபோனோட ப்ரைஸு. அது குறிப்பிட்ட டிஸ்கவுண்ட், அதாவது ஒரு கூப்பன் அப்ளை பண்ண 6,000 ரூபாய் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அப்புறம் நம்மளுக்கு வந்து இப்போ எஸ்பிஐ கார்டுக்கு 3,500 வரைக்கும் டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க. இப்போ 9,000 போயிடுச்சுன்னா 19,000 அப்படின்னு இருக்கிறாங்க. அதை நான் செக் பண்ணி பார்த்தேன், 6,000 என்னடா டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லி. ஒரு நம்ம மொபைல் நம்பரை வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணால் போதுங்க, அதுக்கு வந்து 6,000 டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. இது இந்த ஒரு மொபைலுக்காக தான் கொடுத்துருக்காங்க இந்த கூப்பன். இந்த ஒரு மொபைலுக்கு இவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. இப்போ நான் அப்ளை கொடுத்தோன்னே உன் மொபைல் நம்பரை கொடுப்பா அப்படின்னு இருக்குது. நான் மொபைல் நம்பர் கொடுத்து கூப்பன் போயிடுச்சுன்னா வேறு ஏதாவது ப்ராடக்ட் எடுக்க முடியாது. அதனால நாங்கள் இதுக்கு நான் கொடுக்கல. நீங்கள் மொபைல் நம்பரை இமெயில் ஐடி கொடுத்து பாருங்கள், லாகின் பண்ணி பாருங்கள். அதாவது சரிங்களா, அப்போ 6,000 டிஸ்கவுண்ட் கிடைக்கும் இந்த மொபைல் எடுக்கிறதா இருந்தால். நல்ல மொபைல் தான், ப்ராசஸ் நல்லா இருக்குது, கேமரா குவாலிட்டி நல்லாவே இருக்குங்க. அடுத்தது கீழே அப்படி ஸ்க்ரோல் பண்ணி வந்தால் எல்லா மொபைலுக்கு ஆஃபர் விட்டுக்கிறாங்க. அப்புறம் பட்ஜெட் மொபைலுக்கு ஆஃபர் விட்டுக்கிறாங்க. நம்ம சேனல்லையே பெஸ்ட்டு மொபைல் அண்டர் 20,000, 15,000, 10,000 அப்படின்னு சொல்லி தனித்தனியாக வீடியோ போட்டிருக்கு. நீங்கள் ஏதாவது மொபைல் எடுக்க டவுட்டாக இருந்துச்சுன்னா செக் பண்ணி பாருங்கள். அப்படியே நீங்கள் நம்ம சேனலுக்கு பார்த்தா முதல் தடவை வரீங்கன்னா அமேசான்லேயும் எப்படி ஆர்டர் பண்ண சொல்லி வீடியோ போட்டிருக்கு. அப்புறம் ஃப்ளிப்கார்ட்லேயும் ஒரு ஆஃபர் வந்திருக்குங்க, ரிபப்ளிக் டே சேல் அப்படின்னு சொல்லி. அங்கேயும் நல்லா ஆஃபர் இருக்குதுங்க. ரெண்டு இதுலேயுமே கம்பேர் பண்ணி பாருங்கள். வெப்சைட்லேயுமே அமேசானில் இப்படி ஆஃபர் இருக்குது, ஃப்ளிப்கார்ட்டில் இப்படி ப்ரைஸ் இருக்குன்னு சொல்லி ரெண்டு ப்ரைஸும் செக் பண்ணி பாருங்கள். எது டீசெண்டாக இருக்கோ, எது நல்லாவே ஆஃபர் வந்திருக்கோ அதை நீங்கள் ட்ரை பண்ண பாருங்கள். சரிங்களா, அதாவது அமேசான்லேயும் ஆஃபர் இருக்குது, ஃப்ளிப்கார்ட்லேயும் ஆஃபர் இருக்குது. ஒரு பொருள் எடுக்க போகிறீங்கன்னா இதில் எவ்வளோ ப்ரைஸ் இருக்குது, அதில் எவ்வளோ ப்ரைஸ் இருக்குது. அப்புறம் ஒரு பொருள் எடுக்க போகிறீங்கன்னா இதில் எப்படி ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, அந்த பொருளை பற்றி என்ன நெகட்டிவ் சொல்லியிருக்காங்க, என்ன பாசிட்டிவ் சொல்லியிருக்காங்க செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலே எப்படி செக் பண்ணலாம்னு சொல்லி ஆல்ரெடி வீடியோ போட்டு செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் நீங்கள் கண்டிப்பாக எடுக்கணுன்னாலுமே ப்ரைஸு அப்புறம் ரிவ்யூலாம் செக் பண்ணி பாருங்கள். டீசெண்டாக இருந்தால் எனக்கு தாராளமாக வாங்கலாங்க. இன்னும் ஆஃபர் ஈவெண்ட் வரவே வராது. இன்னும் ஏப்ரல் மாதம் அப்படி தான் வருங்க. சின்ன சின்ன ஆஃபர் ஈவெண்ட் தான் வரும். இது மாதிரி நாள் பல்க் ஆஃபர் ஈவெண்ட் வரவே வராது. ஃப்ளிப்கார்ட்லேயும் அதே மாதிரி தாங்க, ஒரு ஆஃபர் ஈவெண்ட் வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஆஃபரே கிடையாது. ஏன்னா எந்த ஒரு ஃபங்க்ஷனும் கிடையாது. லவர்ஸ் டேக்கு வேலண்டைன் அந்த சம்மந்தப்பட்ட ஒரு ஆஃபர் மட்டும் தான் விடுவாங்க. மற்றபடி எதுவுமே விட மாட்டாங்க. அதாவது சாக்லேட்டு அப்புறம் லவ் ப்ரீ இது சம்மந்தப்பட்டது தான் ஆஃபர் விடுவாங்க. அதுக்கப்புறம் எதுவுமே ஆஃபர் விட மாட்டாங்க. இது வந்து நம்மளுக்கு பொருள் வாங்கணும், அதாவது டிவி வாங்கணும், ரெஃப்ரிஜரேட்டர் வாங்கணும், ஏசி வாங்கணும்னா இதில் கரெக்டாக இருக்குது. மொபைல் வாங்கினாலும் கரெக்டாக இருக்குங்க. செக் பண்ணி பாருங்கள். ஃப்ளிப்கார்ட்லேயும் ஆஃபர் இருக்குது, அமேசான்லேயும் ஆஃபர் இருக்குது. குறிப்பிட்ட மொபைலுக்கு நல்லா ஆஃபர் இருக்குது, குறிப்பிட்ட பொருளுக்கு நல்லாவே ஆஃபர் இருக்குது. மிஸ் பண்ணாமல் வாங்கிருங்க. அப்புறம் நம்ம சேனல்லையே ஃப்ளிப்கார்ட்லேயும் அமேசான்லேயும் எப்படி ஒரு பொருளை ஆர்டர் பண்ணுறது, அந்த பொருள் நம்மளுக்கு வேண்டான கேன்சல் எப்படி பண்ணுறது, ரீஃபண்ட் எப்படி வாங்குறது, கஸ்டமர் கேர் சப்போர்ட் எப்படி கான்டெக்ட் பண்ண சொல்லி எல்லாத்துக்கும் இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோ போட்டிருக்கு. செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரீங்கன்னா நம்ம சேனலில் மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போடுறது மாதிரி இன்ஃபர்மேஷன் நாங்கள் வீடியோ போட்டோன்னா உங்களுக்கு ஒரு நோட்டீஸ் வரும். சரிங்களா, மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்பு நண்பர்களே. பை, டேக் கேர்.